ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலை நிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நல்லசிவம் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் திருவிளையாடற் புராணத்தில் பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மதுரை எம்பதியில் அரிமர்த்தன பாண்டியனுக்கு அப்புறம் ஒரு பல பாண்டியர்கள், உத்தேசமாக ஒரு 10 பாண்டியர்கள் அரசாட்சி செய்கின்றார்கள். அதில் அதற்கு பிறகு அங்கு கூன்பாண்டியன் என்ற நின்றசீர் நெடுமாறன் என்கின்ற பாண்டியன் அரசாட்சி செய்து வருகின்றான். அவன் தோள் வலிமை, போர் வலிமை கொண்டவன். அவன் தன்னுடைய போர் வலிமையினால் சேரர்களை வென்று விடுகின்றான், சோழர்களையும் வென்று விடுகின்றான். சேர நாட்டு அரசர் அவருக்கு பரிசு பொருட்கள் எல்லாம் வணங்கி கொடுத்து தன்னுடைய நாட்டை திரும்ப பெற்றுக்கொண்டு அரசாட்சி செய்து கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட அரசராக சேரன் இருக்கின்றான். சோழ மன்னன் தன்னுடைய மகளாகிய மங்கையர்க்கரசியாரை திருமணம் செய்து தந்து தன்னுடைய சோழ நாட்டை பெற்றுக்கொண்டு அவன் அரசாட்சி செய்து வருகின்றான். இப்படி அந்த கூன்பாண்டியன் மிக சிறப்பாக அரசாட்சி செய்து வருகின்றான். ஆனால் ஒரு ஊழ்வினையின் காரணமாக அவன் சமண சமயத்தை சார்ந்து விடுகின்றான். அந்த சமண சமயத்தை சார்ந்ததனால் மங்கையர்க்கரசியாரும் பாண்டிய மன்னனுடைய துணைவியார் மங்கையர்க்கரசியாரும் அவரோடு வந்த அமைச்சர் பெருமானார் குலச்சிறை நாயனாரும் அதிகமாக வெளியில் தெரியாதவாறு தங்களுடைய பூஜைகள் அனுஷ்டானங்களை செய்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு நாள் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்ய செல்கின்றார்கள். அப்பொழுது அங்கே ஒரு அந்தணரை பார்க்கின்றார்கள். அவர் புதியவராக இருந்ததனால் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கின்றார்கள். நான் சோழ நாட்டில் சிதம்பரத்திலிருந்து வருகின்றேன் என்று அந்த அந்தணர் கூறுகின்றார். உடனே சோழ நாட்டில் என்ன செய்தி இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது, அங்கு உள்ள புதிய நடைமுறை என்ன விசேட செய்தி என்று கேட்கின்றார்கள். உடனே உண்டு என்று கூறிக்கொண்டு சீர்காழியில் சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்து பல அற்புதங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள் என்று சம்பந்த பெருமானினுடைய புகழையெல்லாம் கூறி அவருடைய சம்பந்தரனுடைய நாக்கில் அந்த சரஸ்வதி தேவி குடிகொண்டு பல திருத்தலங்களில் இப்பொழுது வேதங்களின் சாரங்களை எல்லாம் அழகிய தமிழ் பாக்களாக அவர் பாடிக்கொண்டு வருகின்றார், பல அற்புதங்களை செய்து கொண்டு வருகின்றார் என்று கூறுகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி.
கரும்பினில் கோது நீத்து கரும்பில் போது நீத்து சாரடு கட்டியே போல் சாரடு கட்டியே போல் வரம்பிலா மறையின் மாண்ட வரம்பிலா மறை மாண்ட பொருள் எல்லாம் மானத் தெள்ளி பொருளெல்லாம் மானத்தெள்ளி சுரும்பு இவர் கொன்றை வேணி குருகு இவர் கொன்றை வேணி பிரான் இடம் தோறும் போகி இராணிடம் தோறும் போகி விரும்பிய தென் சொல் மாலை விரும்பிய தென் சொல் மாலை சிவமணம் விழைய சாத்தி சிவமணம் விளைய சாத்தி கரும்பில் கோது நீத்து, கோதுன்னா சக்கை அப்படின்னு அர்த்தம். கரும்புலேருந்து அந்த வெல்லத்தை எடுக்கும்போது அந்த சாறை மட்டும் எடுப்பாங்க, அதில் உள்ள சக்கையை விலக்கி விடுவார்கள். அதுபோல கரும்பினில் கோது நீத்து, சக்கையை நீக்கி சாறு அடு கட்டியே போல் நல்ல அந்த சாற்றை காய்ச்சி, அடுனா காய்ச்சுதல்னு அர்த்தம், அந்த சாற்றினை காய்ச்சி வெள்ளக்கட்டியாக உருவாக்குவார்கள். அந்த வெள்ளக்கட்டியை போல வரம்பிலா மறையின் மாண்ட பொருள் எல்லாம், வரம்பிலானா எல்லையற்ற, எல்லையற்ற அந்த வேதங்கள், 4 வேதங்கள், ரிக் யஜுர் சாமம் அதர்வணம்ங்கிற 4 வேதங்கள், அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட மாண்ட அப்படின்னா சிறந்தன்னு அர்த்தம். சிறந்த பொருள்களை எல்லாம் மானத்தெள்ளி மாட்சிமைப்பட தெளிவாக ஆக்கி, அந்த ஞானசம்பந்தர் சிவபெருமான் மீது அந்த பாடல்களை பாடிக்கொண்டு வருகின்றார். யார் மீது பாடுகின்றார்? சுரும்பு இவர் கொன்றை வேணி பிரான். சுரும்புனா வண்டு, இவர்னா ரீங்காரம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் செய்து கொண்டு அந்த கொன்றை மலரில் இருக்கக்கூடிய தேனை குடிப்பதற்காக அந்த கொன்றை மலரை அணிந்த சுவாமியின் பக்கத்தில் வண்டுகள் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி தேன் பொருந்திய கொன்றை மலர்களை தன்னுடைய சடையில் வைத்திருக்கக்கூடிய சிவபிரான், அந்த சிவபிரான் இடம் தோறும் போகி, அந்த சிவபிரான் எங்கெல்லாம் வீற்றிருக்கின்றாரோ அந்த திருத்தலங்கள் தோறும் சென்று விரும்பிய தென் சொல் மாலை, அந்த ஞானசம்பந்தர் விருப்பத்தோடு அந்த தென்னா அழகிய, அழகிய சொல் மாலைகள், இல்லைன்னா தென்னுங்கிறது தமிழ் அப்படின்னுட்டு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். தென் சொல் அப்படிங்கும்போது தமிழ் அப்படின்னுட்டு அர்த்தம் வந்துடும். அப்படி அந்த விரும்பிய அந்த தமிழ் பாடல்களை பாடி அதை மாலையாக இறைவனுக்கு சாத்தி சிவமணம் விளைய சாத்தி, எங்கு பார்த்தாலும் சென்ற இடமெல்லாம் சிவமணம் விளையுமாறு அந்த பதிகங்களை இறைவனுக்கு, வாடாத பாமாலைகளை இறைவனுக்கு சாத்தி அந்த ஞானசம்பந்த பெருமான் இறைவனை வணங்கி வருகின்றார், தலையாத்திரை செய்து வருகின்றார். அந்த பாடல்களில் என்ன இருக்கிறது? எல்லையற்ற வேதங்களின் சிறந்த பொருள்களையெல்லாம் அதில் அந்த பாடல்களில் தெளிவாக கொடுத்து கொண்டே வருகின்றார். இது எப்படி இருக்கின்றது அப்படின்னா, அந்த கரும்புல உள்ள சக்கையை நீக்கி சாற்றினை காய்ச்சி வெள்ளக்கட்டி செய்வது போல இருக்கின்றது. அப்ப வெள்ளக்கட்டி தான் ஞானசம்பந்தரினுடைய தேவாரம். அந்த ஞானசம்பந்தரினுடைய தேவாரம் படிக்க படிக்க பாட பாட இனிமை தருவதனால் அது வெள்ளக்கட்டியை போல இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அந்த கரும்பினில் கோது நீத்துங்கிறதுக்கு சில இதில் அந்த கரும்பினுடைய முனைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இனிப்பு நல்லா இருக்காது.
அதனால அதை வந்து சேர்த்து அவங்க அரைச்சாங்கன்னா அந்த கரும்புல உள்ள இனிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அது ஒரு மாதிரி சுவையற்ற தன்மை வரும். அதனால அந்த கரும்புல உள்ள தோகைக்கு அப்புறம் ஒரு சிறு அளவுக்கு அந்த கரும்பை வெட்டி போட்டுருவாங்க. அது ஆடு மாடு சாப்பிடும், இல்லை வயலுக்கு உரமாக்கிடுவாங்க. அதையும் போது நீக்கி அப்படிங்கிற அர்த்தத்துல கூறுகின்றார்கள். பருமுத்த முலையாள் பங்கல் அருளினால் பசும்பொன் தாளம் திருமுத்தின் சிவிகை காலம் தெள்முத்தின் பந்தர் இன்ன நிருமித்த வகை போல் பெற்று பாலையை நெய்தல் ஆக்கி பொறுமுத்த நதி சூழ் வீடி பொற்படி காசு பெற்று பரும பெரிய முத்து போன்ற மார்பகங்களை உடைய அந்த உமாதேவியார், அந்த உமாதேவியாரை ஒரு பாகத்தில் கொண்ட சிவபெருமான். அந்த சிவபெருமான் அருளினால் ஞானசம்பந்தர் என்னெல்லாம் மரியாதைகளை பெற்றார் அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. முதல்ல பசும்பொன் தாழம், தூய தங்கத்தினால் செய்யப்பட்ட தாழம். அது வந்து திருக்கோலக்கா என்கின்ற திருத்தலத்தில் அவர் அந்த பெருமானிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றார். அடுத்து திருமுத்தின் சிவிகை, அது வந்து அவர் வந்து திருநெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற திருத்தலத்தில் முத்து பல்லக்கு, சிவிகைனா பல்லக்கு, முத்துக்கள் பதிக்கப்பெற்ற பல்லக்கை பெற்றுக்கொள்கின்றார். அடுத்து காளம் தெள்முத்தின் பந்தர், காளம்னா திருச்சின்னம். சுவாமி புறப்பட்டு வரும்போது முன்னால அந்த துணியால நல்ல அதில் சிவலிங்கங்கள்லாம் வரையப்பட்டு, சில இதில் நந்திகள்லாம் வரையப்பட்டு அந்த மாதிரி உள்ள திருச்சின்னம் காளம். திருச்சின்னம்னு சொல்லுவாங்க, ஊதக்கூடிய திருச்சின்னம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. தெள்முத்தின் பந்தர், தெளிந்த முத்துக்கள் பதிக்கப்பட்ட பந்தர். ஏன்னா வெயிலை தாங்கிறதுக்காண்டி தான் அந்த பந்தலை கொண்டு வராங்க. அப்போ அந்த வெயிலை தாங்குவதற்கு குளிர்ச்சி பொருந்திய முத்துக்கள் பதிக்கப்பெற்று அந்த பந்தல் இருக்கும். சுவாமி புறப்பட்டு வரும்போது அந்த சாமியை சுற்றி 4 கால் பந்தல் கால் வச்சு அதுக்கு மேலே இந்த பந்தலை போட்டு சாமி கூட வரும்போது அந்த 4 காலையும் தூக்கிட்டு மனிதர்கள் நடந்து வருவாங்க. அதுக்கு பேர் பந்தல் அப்படின்னு பேர். சம்பந்தருக்கும் அந்த காளம் அதாவது நல்ல வெண்மையான முத்துப்பந்தர் இதெல்லாம் பட்டிச்சரத்துல சுவாமி வந்து கொடுக்குறார். அடுத்து நிருமித்த வகை போல் பெற்று, ஏற்கனவே சுவாமி நிர்மாணம் செய்து வைத்திருக்கின்றார். இதெல்லாம் சம்பந்த பெருமானுக்கு இந்த தலத்தில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி நிருமித்த அந்த வகையை போல், அந்த வகைனா வரிசைகள், அந்த வரிசைகளை எல்லாம் சம்பந்த பெருமான் பெற்றுக்கொண்டு, சுவாமி கொடுத்த பரிசு பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு பாலையை நெய்தல் ஆக்கி, அவங்க அம்மா ஊர், ஞானசம்பந்தரினுடைய அம்மா ஊர் திருநனிப்பள்ளி. அந்த நனிப்பள்ளி ஊருக்கு போகும்போது கொடுமையான பாலை நிலமாக இருக்கின்றது. நமக்கு வந்து 4 நிலங்கள் தான் உண்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படிங்கிற 4 நிலங்கள் தான் உண்டு. குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த பகுதி, முல்லை வந்து காடும் காடு சார்ந்த பகுதி, மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதி, நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதி.
நெய்தல் நிலத்திலையும் நல்ல தென்னஞ்சோலை, பனஞ்சோலை, நீர்நிலைகள் இதெல்லாம் இருக்கும். சோலையாகத்தான் அது இருக்கும். ஆனா அப்போ பாலை அப்படிங்கிற 5வது நிலம், இந்த மேற்கூறிய நிலங்கள் எல்லாம் கோடை காலத்துல வறண்டு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வறண்ட நிலத்துக்கு தான் பாலை அப்படின்ட்டு பெயர். அப்படி ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தாயார் பிறந்த நனிவள்ளி ஊருக்கு செல்லும் பொழுது நல்ல வெயில் காலம். அதனால அது நனிவள்ளிங்கிறது நெய்தல் நிலம், கடலும் கடல் சார்ந்த பகுதி. ஆனால் அது சம்பந்த பெருமான் சென்றிருக்கும் போது பாலை நிலமாக இருக்கிறது. உடனே காரைகள் கூகை முல்லை அப்படிங்கிற பதிகத்தை பாடி அந்த பாலை நிலத்தை அப்படியே நெய்தல் நிலமாக சம்பந்த பெருமான் மாற்றி விடுகின்றார். அதைத்தான் இதுல சொல்றாங்க, பாலையை நெய்தல் ஆக்கி. பொறு முத்த நதி சூழ். பொறுமுத்தன்னா அலைகள் மோதக்கூடிய, பொறுனா மோதுதல்னு அர்த்தம். அலைகள் மோதக்கூடிய முத்துக்களை எல்லாம் உடைய அந்த காவிரி நதி, இல்ல அலைகள் முத்தமிடும் நதி அப்படின்னுட்டு எடுத்துக்கிடலாம். அலைகள் கரைக்கு முத்தமிடும் நதி எது? காவிரி நதி. அந்த காவிரி நதி சூழ்ந்து இருக்கக்கூடிய திருவேழிமிழலை, அந்த திருவேழிமிழலை தலத்திற்கு அங்க சுவாமிகிட்ட பொன்னாலாகிய படிக்காசு பெறுகின்றார். அதாவது ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் திருவேழிமிழலைக்கு ஒன்றாக தரிசனம் செய்ய செல்கின்றார்கள். அவர்கள் சென்று அங்கு சிறிது காலம் தங்கி இருக்கின்றார்கள். அப்பொழுது கொடிய பஞ்சம் வந்து விடுகிறது. அந்த பஞ்சத்தை தீர்ப்பதற்காக சுவாமி தினந்தோறும் அந்த திருவேழிமிழலையில சம்பந்தருக்கு ஒரு காசு, அப்பருக்கு ஒரு காசு கொடுக்கின்றார், பொன்னால் ஆகிய காசு. இந்த காசை விற்று எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கும் பொதுமக்களுக்கும் சாப்பாடு போடுங்க அப்படின்னுட்டு கொடுக்கின்றார். அதைத்தான் இதில் கூறுகின்றார் அந்த அந்தணர். இதெல்லாம் யார் சொல்றார்? அந்த சிதம்பரத்திலிருந்து வந்த அந்தணர் மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறை நாயனாரையும் பார்த்து கூறுகின்றார். ஞான சம்பந்தர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, சீர்காழியில் அவதாரம் செஞ்சவர். அவர் பல சிவபெருமானினுடைய தந்த ஞானப்பாலை குடித்தவர். எல்லா தலங்களுக்கும் சென்று பதிகங்கள் பாடி வருகின்றார், நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்து வருகின்றார் அப்படின்னு சொல்லும்போது இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகின்றார். அந்த அந்தணர் சொன்ன வாக்கு இந்த பாடல்கள். யார்கிட்ட? மங்கையர்க்கரசியார்த்தையும் குலச்சிறை நாயனார் இடத்திலும். சிதம்பரத்திலிருந்து வந்த அந்தணர் சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்துவிட்டு நிற்கின்றார். அந்த நேரத்தில் அங்கு வந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் அவரை பார்த்து எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். சிதம்பரத்திலிருந்து வருகின்றேன் என்று கூறுகின்றார். அங்கு சோழ நாட்டில் ஏதும் விசேடமான செய்தி உண்டா என்று கேட்கின்றார்கள். ஆமாம் உண்டு. சீர்காழியில் ஞானசம்பந்தர் திரு அவதாரம் செய்து பல அற்புதங்களை செய்து இறைவனுடைய அருள் பெற்று பல பதிகங்களை ஒவ்வொரு தலந்தோறும் சென்று பாடி வருகின்றார் என்று கூறிக்கொண்டே அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் இப்பொழுது சொல்ல ஆரம்பிக்கின்றார். கரும்பினில் உள்ள சக்கைகளை நீக்கிவிட்டு அந்த சாற்றினை எடுத்து நன்றாக காய்ச்சி வெல்லத்தை தயாரிப்பார்கள். அந்த வெல்லத்தை போன்று ஞானசம்பந்தரினுடைய பாடல்கள் இருக்கின்றது. மேலும் அந்த பாடல்கள் என்ன சொல்கிறது? எல்லையற்ற வேதங்களின் சிறந்த பொருட்களை எல்லாம் நாம் மாட்சிமைப்பட நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுமாறு தெளிவாக ஆக்கி அந்த வேத பொருள்களை தாம் பாடக்கூடிய பதிகங்களில் வைத்து ஞானசம்பந்த பெருமான் நமக்கு தருகின்றார் என்று கூறுகின்றார் அந்த அந்தணர். மேலும் அந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த வண்டுகள் ரீங்காரமிடக்கூடிய தேன் பொருந்திய கொன்றை மலர்களை
சடையில் அணிந்திருக்கக்கூடிய பிரானாகிய சிவபெருமான் அமர்ந்திருக்கும் திருத்தலங்கள் தோறும் சென்று தாம் விரும்பிய அந்த இனிமையான தமிழ் சொற்களால் தமிழ் பதிகங்களை இறைவனுக்கு மாலையாக பாடி அந்த இறைவனுக்கு அந்த தமிழ் பாக்களை மாலையாக சாத்தி தான் சென்ற இடங்களிலெல்லாம் சிவமணம் எங்கும் விளையுமாறு சிவமணம் கமழுமாறு அற்புதங்களை செய்து வருகின்றார் அந்த ஞானசம்பந்தர். மேலும் அவர் செய்த அற்புதங்கள் என்ன என்றால், இறைவனிடத்திலிருந்து பலவிதமான மரியாதைகளை பெற்றுக்கொள்கின்றார். அந்த பெரிய முத்து போன்ற மார்பகங்களை உடைய உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய திருவருளினால் திருக்கோலக்கா என்ற திருத்தலத்தில் தூய பொன்னால் ஆகிய தாழத்தை பெற்றார். மேலும் திருநெல்வாயில் அறத்துறை என்கின்ற திருத்தலத்தில் முத்துக்கள் பதிக்கப்பெற்ற பல்லக்கை இறைவனிடத்தில் பெற்றுக்கொண்டார். மேலும் பட்டீச்சரம் என்ற திருத்தலத்தில் காழம் என்று சொல்லக்கூடிய திருச்சின்னங்கள் தெளிய முத்துக்கள் வெண்மையான முத்துக்கள் பதிக்கப்பட்ட பந்தல் நல்ல வெண்மையான முத்துக்கள் பதிக்கப்பட்ட பந்தலை பட்டீச்சரத்திலும் அவர் பெற்றுக்கொண்டார். இப்படி இறைவன் நிர்மாணம் செய்த அந்த வரிசைகளை எல்லாம் அந்த இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர் தன்னுடைய தாயார் பிறந்த ஊரான நனிவள்ளி ஊருக்கு செல்லும் பொழுது அங்கு கொடிய பாலை நிலமாக வெயில் தாங்க முடியாமல் அந்த நனிவள்ளியானது கடல் சார்ந்த பகுதியாகிய நெய்தல் நிலம். ஆனால் ஞானசம்பந்தர் சென்றபோது அது பாலை நிலமாக இருக்கின்றது. அந்த திருத்தலத்தில் காரைகள் கூகை முல்லை என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை பாடி அந்த பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக நல்ல தென்னஞ்சோலைகளும் பழஞ்சோலைகளும் நீர்நிலைகளும் இருக்கக்கூடிய இடமாக மாற்றி அமைக்கின்றார். இவ்வாறு இயற்கையையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை ஞானசம்பந்த பெருமானிடத்தில் இருக்கின்றது. மேலும் அந்த அலைகள் மோதக்கூடிய கரையில் முத்தமிடக்கூடிய அந்த நதியாகிய பொன்னி நதி. மேலும் அந்த அலைகள் முத்துக்களை கொண்டு சேர்க்கின்றது. அப்படிப்பட்ட முத்துக்கள் விளையக்கூடிய பொன்னி நதி சூழ்ந்து இருக்கக்கூடிய திருவீழிமிழலை என்ற திருத்தலத்தில் அடியார்களினுடைய பொதுமக்களினுடைய வயிற்று பசியை போக்குவதற்காக, கொடிய பஞ்சத்தின் காரணமாக ஏற்பட்ட வயிற்று பசியை போக்குவதற்காக பொன்னால் செய்யப்பட்ட படிக்காசை பெற்று அந்த படிக்காசை விற்று தினந்தோறும் தன்னோடு வந்த அடியார்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் உணவளித்து பஞ்சத்தை போக்கினார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் செய்து கொண்டு வருகின்றார் என்று அந்த அந்தனர் மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறை நாயனாரையும் பார்த்து கூறிக்கொண்டே வருகின்றார். அருமறை வணங்கும் கோயில் கதவினை அடைக்க பாடி பரன்முறை பதிகள் எங்கோ தொழுதனர் பாடி பாடி வரும் அவர் உங்கள் நாட்டும் வணங்கவும் வருவர் என்ன தருமநூல் அணிந்த தெய்வ தாபதம் சாற்றலோடும் அதன் பிறகு அந்த ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும்
அருமையான வேதங்கள் வணங்கக்கூடிய திருமறைக்காடு என்கின்ற திருத்தலத்திற்கு அவர்கள் செல்கின்றார்கள். வேதாரண்யம். அந்த திருமறைக்காட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கோபுர வாசலில் இருக்கக்கூடிய அந்த கதவினை, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கதவு வேதங்களால் பூஜிக்கப்பட்டு அடைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கதவை திறப்பதற்கு திருநாவுக்கரசு பெருமான் பதிகம் பாடுகின்றார்கள். திறந்த கதவை அடைப்பதற்கு ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடுகின்றார்கள். அப்படி அந்த கோயில் கதவினை அடைப்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் பாடி அந்த கோவில் கதவை அடைக்கின்றார். இவ்வாறு பரங்குறை பதிகள் எங்கும் சிவபெருமான் மேலான அந்த சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலங்கள் எங்கும் சென்று ஞானசம்பந்த பெருமான் தொழுகின்றார், பாடுகின்றார். பாடி பாடி வரும் அவர் அப்படியே தொடர்ந்து பாடிக்கொண்டே அவர் வரக்கூடிய அவர் உங்கள் நாட்டும், உங்களுடைய பாண்டிய நாட்டிற்கும் இந்த சொக்கநாத பெருமானை வணங்குவதற்கும் அவர் வருவார் என்று அந்த அந்தணன் கூறுகின்றான். அந்த அந்தணன் எப்படி இருக்கின்றான்? தர்ம நூல் அணிந்த, தர்ம நூல்னா வேத நூலை ஆபரணமாக அணிந்தவன்னா வேத நூலை நன்கு கற்றவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அதை பூநூல் அப்படின்னுட்டு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். தர்ம நூல்ங்கிறத பூநூல் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லை, வேதங்களின் நெறிகளை சொல்லக்கூடிய நூலாகிய வேத நூலை நன்கு கற்று தெரிந்த அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த தாபதன்னா அந்தணன். அந்த அந்தணன் மங்கையர்க்கரசியாரிடத்திலும் குலச்சிறை நாயனாரிடத்திலும் இவ்வாறு எடுத்து கூறுகின்றான். சாற்றலோடும்னா எடுத்து கூறுதல் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ உங்க பாண்டி நாட்டுக்கும் ஞானசம்பந்தர் நிச்சயமாக வருவார் அப்படின்ட்டு முதல்ல அந்த அந்தணன் அந்த ஒரு செய்தியை தெரிவிக்கின்றான். கற்பு அலர் கொடி அன்னாரும் தென்னவன் கண்போல் வாரும் அல்புரை அமன் பேய் ஓட்டி அன்று தம் கோமான் மெய்யில் பொற்பு ஒரு நீரு கண்டு ஓதி சாதனத்தால் எய்தோ சிற்பர வீடு கண்ட மகிழ்ச்சியுள் திளைத்தோர் ஆனார். கற்பு அலர் கொடி அன்னார். கற்பு மலர்ந்து இருக்கக்கூடிய கொடி போன்ற அந்த மானியார், மங்கையர்க்கரசியார். கொடி அன்னாரும்னா கொடி போன்று இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசியார். தென்னவன் போல்வாரும். தென்னவன்னா பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னனுக்கு கண் போன்று இருக்கக்கூடிய குலச்சிறை நாயனார் அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல் கற்பு அலர் கொடி அன்னாரும்னா மங்கையர்க்கரசியார், தென்னவன் கண் போல்வார்னா குலச்சிறை நாயனார். இந்த இருவர்களும் அந்த அந்தணர் சொன்ன உடனேயே அவங்களுக்கு ஒரு கற்பனை மனதில் விரிகின்றது. அந்த கற்பனையை நினைத்து பார்த்து அவர்கள் மகிழ்ச்சியில் திளைக்கின்றார்கள். என்ன கற்பனை? அல்புரை அமன் பேய் ஓட்டி. ஞானசம்பந்தர் பாண்டிய நாட்டிற்கு வருகின்றார். அந்த இருள் ஒத்த, அல்னா இருள், அல்லும் பகலும்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அல்னா இருள், புரைனா போல அப்படின்னு அர்த்தம். அப்ப இருளை போன்று இருக்கக்கூடிய அமன் பேய் ஓட்டி. அப்ப அந்த சமணர்களாகிய அந்த பேயை பாண்டிய நாட்டிலிருந்து துரத்தி, அந்த துரத்திய அன்று தம் கோமான் மெய்யில் தங்களுடைய அரசனாகிய கூன்பாண்டியன், கோமான்னா இங்க கூன்பாண்டியன், அந்த கூன்பாண்டியனினுடைய உடம்பில், மெய்யில் உடம்பில்
பொற்பு ஒரு நீரு கண்டு. பொற்புன்னா அழகுன்னு அர்த்தம். உருன்னா மிகுதியாக. அந்த அழகு மிகுந்த திருநீற்றை பார்க்கின்றார்கள். அப்போ பாண்டியன் திருநீர் பூசி இருக்கின்றான். அதை மனக்கண்ணால் அவர்கள் பார்க்கின்றார்கள். ஒரு கற்பனை, அந்த மனக்கண்ணில் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. பாண்டியனினுடைய உடம்பில் திருநீர் பூசி இருக்கின்றான். அதை கண்டு பூதி சாதனத்தால் எய்தும். அந்த விபூதி அடியார்கள் கூட்டம் சுவாமிய குருலிங்க சங்கம வழிபாடு இதனால் அடையக்கூடிய அடையக்கூடிய சிற்பர வீடு, ஞானமாகிய பரவீடு, அந்த மேலான வீட்டினை கண்ட மகிழ்ச்சியுள், மனசுக்குள்ளேயே அவர்கள் இதையெல்லாம் நினைத்து பார்க்கின்றார்கள். அப்படி கண்ட அந்த மகிழ்ச்சியுள் திளைத்தோர் ஆனார். அந்த மகிழ்ச்சியில் திளைத்து அங்கே இருக்கக்கூடியவர்களாக மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் அப்படியே மகிழ்ச்சியில் திளைத்து இருக்கின்றார்கள். அந்த அந்தணன் சொன்ன உடனேயே அவங்களுடைய கற்பனையில அப்படியே சமணர்கள்லாம் பாண்டி நாட்டை விட்டு போறாங்க. பூன் பாண்டியன் திருநீர் பூசி இருக்கின்றான் அப்படின்னுட்டு எங்கு பார்த்தாலும் எல்லாரும் திருநீர் உருத்திராக்கம் எல்லாம் அணிந்து அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஞானமாகிய வீட்டை அவர்கள் பாண்டிய நாட்டில் கண்ட ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது அவர்களுக்கு. அந்த அந்தணனுடைய வார்த்தைகளே அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது, அவர்களும் சொக்கநாத பெருமான் அருள் பெற்றவர்கள். 63 நாயன்மார்கள்ல 2 பேரும் இருக்கிறாங்க. அதனால பின்னால நடக்க போவது அவர்களுக்கு மனக்கண்ணில் முன்னாலேயே தெரிஞ்சிருக்கு, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது. அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் திளைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த இருவரும். சிதம்பரத்திலிருந்து வந்த அந்தணன் ஞானசம்பந்தரினுடைய பெருமைகளை எடுத்து கூறுகின்றான் மங்கையர்க்கரசியாரிடத்திலும் குலச்சிறை நாயனாரிடத்திலும். அருமையான வேதங்கள் வணங்கி பூசிக்கக்கூடிய கோயிலாக இருக்கக்கூடிய வேதாரண்யம் என்ற திருமறைக்காடு திருத்தலத்தில் அந்த வேதங்கள் பூசித்து கிழக்கு கோபுரவாசல் கதவை அடைத்து விட்டது. ஞானசம்பந்தரும் அப்பர் பெருமானும் அந்த திருத்தலத்திற்கு ஒன்று போல் அவர்கள் செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த கோயிலினுடைய கதவினுடைய வரலாற்றை கேட்டு தெரிந்து கொண்டு ஞானசம்பந்தர், அப்பரே நீவிர் கதவை திறக்க பாடும் என்று கூறுகின்றார். ஞானசம்பந்தரும் பதிகம் பாடியவுடன் அந்த கதவு திறக்கின்றது. உடனே அப்பர், நீவீர் அடைக்க பாடுவீர்களாக என்று சம்பந்தரிடத்தில் வேண்ட, உடனே சம்பந்த பெருமான் அந்த கதவை அடைப்பதற்காக பதிகம் பாடி அந்த கதவை அடைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை வேதாரண்யத்தில் இருவரும் நிகழ்த்துகின்றார்கள். மேலும் ஞானசம்பந்த பெருமான் அந்த பரனாகிய சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலங்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று அந்த பெருமானை தொழுகின்றார். ஒவ்வொரு தலங்களிலும் பாடி பாடி பரவுகின்றார். அப்படி வரக்கூடிய அவர், அந்த ஞானசம்பந்த பெருமான், உங்களுடைய பாண்டிய நாட்டுக்கும் அவர் வருவார், இந்த சொக்கநாத பெருமானை வணங்குவதற்காகவும் அவர் வருவார் என்று அந்த அந்தணர் ஒரு தெய்வ வாக்கை போல மங்கையர்க்கரசியாரிடத்திலும் குலச்சிறை நாயனாரிடத்திலும் கூறுகின்றார். அந்த அந்தணர் எப்படி இருக்கின்றார்? தர்ம நூலாகிய வேதங்களை நன்கு கற்று அதையே ஆபரணமாக கொண்டு அதன்படி ஒழுகக்கூடியவராக இருக்கின்றார். மேலும் பூநூல் அணிந்திருக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த அந்தண துறவி இந்த இருவரிடத்திலும் இப்படி சொன்னவுடன் அந்த இருவருக்கும், மங்கையர்க்கரசியாருக்கும் குலச்சிறை நாயனாருக்கும் மனதில் மகிழ்ச்சி வந்துவிடுகிறது. அவர்கள் மனக்கண்ணிலேயே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையெல்லாம் நினைத்து பார்க்கின்றார்கள். கற்பு மலர்ந்து இருக்கக்கூடிய கொடி போன்று இருக்கக்கூடிய அந்த மங்கையர்க்கரசியாரும், தென்னவனாகிய பாண்டிய மன்னனுக்கு கண்போல் இருக்கக்கூடிய குலச்சிறை நாயனாரும் இப்பொழுது மனக்கண்ணில் ஒரு நிகழ்ச்சியை, வருங்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை கண்டு அந்த மகிழ்ச்சியில் திளைக்கின்றார்கள். அது என்ன நிகழ்ச்சி என்றால்,
இருளை ஒத்த அந்த சமணர்களாகிய அந்த பேயை பாண்டிய நாட்டிலிருந்து ஓட்டிவிட்டு அந்த பேயை நீக்கிவிட்டு அடித்து துரத்திவிட்டு அன்றைய தினமே தங்களுடைய கோமானாகிய பூன்பாண்டியனினுடைய உடம்பில் அழகு மிகுந்த திருநீறு பூசி இருக்கக்கூடிய கோலத்தை அவர்கள் மனக்கண்ணால் காண்கின்றார்கள். மேலும் அந்த பூதி சாதனத்தால் அந்த திருநீறு, உருத்திராக்கம், குருலிங்க சங்கம வழிபாடு இவற்றால் அடையக்கூடிய அந்த ஞானமாகிய மேலான பரவீட்டையே, அதாவது முக்தி பேற்றையே கண்ணால் கண்ட ஒரு மகிழ்ச்சியுள் அந்த இருவரும் திளைத்து அந்த மகிழ்ச்சியுள் அங்கே இருக்கின்றார்கள். தங்கள் பேர் தீட்டி ஓலை விண்ணப்பம் சண்பை நாட புங்கவர்க்கு உணர்த்த அந்த கோசுரன் கையில் போக்கி மங்கையர் கரசியாரோ அரசர்க்கு மருந்து அண்ணானோ அங்கையர் கண்ணி கோனை பணிந்து தம் அகத்தில் புக்கார். உடனே அந்த குலச்சிறை நாயனார் மங்கையர்க்கரசியாரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தங்கள் பெயர் தீட்டி அந்த மங்கையர்க்கரசியாரினுடைய பெயரையும் அந்த மந்திரியார் அவருடைய பெயரையும் ஓலையில் எழுதி, அப்படின்னா அனுப்புனர் முதல்ல யார் அனுப்பியிருக்காங்கன்னு எழுதணும்ல, அனுப்புனர் அவர்களுடைய பெயரை அந்த ஓலையில் எழுதி விண்ணப்ப ஓலை, ஓலை விண்ணப்பம்ங்கிறத விண்ணப்ப ஓலை அப்படின்னு கொண்டு வரணும். அந்த ஓலையில ஒரு விண்ணப்பம் எழுதுகின்றார்கள். என்ன எழுதுகின்றார்கள்? சண்பை நாடர் புங்கவர்க்கு உணர்த்த. அந்த சண்பைனா சீர்காழிக்கு 12 பேர் உண்டு. அந்த 12 பேர்ல ஒன்று சண்பை அப்படிங்கிறது. அப்ப சண்பை என்கின்ற அந்த சீர்காழி நாட்டை உடைய சம்பந்த பெருமான் புங்கவர்க்கு தூய்மையான அந்த புங்கவர்னா தூய்மையானவர், அந்த சீர்காழி சமையில் இருக்கக்கூடிய நாட்டை உடைய தூய்மையான சம்பந்த பெருமானுக்கு உணர்த்த, அவருக்கு இந்த கடிதத்தை கொண்டு விஷயங்களை எடுத்து சொல்ல அந்த பூசுரன் கையில் போக்கி, பூசுரன்னா அந்தணன் அர்த்தம், அங்கு வந்த அந்த சிதம்பரத்திலிருந்து வந்த அந்த அந்தணன் கையில் அதை கொடுத்து அனுப்பினார்கள். போக்கி அப்படின்னா கொடுத்து அனுப்பினார்கள் அப்படின்னு அர்த்தம். உடனே அந்த ஒரு கடிதத்தை அந்த அந்தணர்கிட்ட கொடுத்து இதை ஞான சம்பந்தத்தை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அனுப்பி வைத்து விட்டு மங்கையர்க்கரசியாரும் அரசருக்கு மருந்து அண்ணானும், குலச்சிறை நாயனாருக்கு மருந்து போன்றவன். என்ன மருந்து? பிறவி பிணியை நீக்கக்கூடிய மருந்தை போன்ற குலச்சிறை நாயனார். அந்த குலச்சிறை நாயனாரும் அங்கையர்கண்ணி கோனை பணிந்து, அந்த அழகிய கயல் போன்ற மீனை உடைய மீனாட்சி அம்மையினுடைய அரசனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை பணிந்து கொண்டு அந்த இருவரும் தங்களுக்கு என்று உரிய அந்த அரண்மனைக்கு அவர்கள் சென்று சேர்ந்தார்கள். அப்போ உடனே அந்த நேரத்திலேயே அந்த சுவாமி சன்னதியில வச்சே ஒரு கடிதத்தை எழுதி அந்த அந்தணன் கையில கொடுத்து இதை ஞான சம்பந்தத்தை எப்படியாவது கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு கொடுத்து விடுகின்றார்கள் இருவரும். பண்படு வேத செல்வன் வல்லை போய் பழனவேலி சண்பை
சண்பயர் பிரானை கண்டு தன்பயலிரானை கண்டு பரியுண்டு தலைகள் எல்லாம் பரியுண்டு தலைகள் எல்லாம் உண்பட திரியும் கையர் உண்பட திரியும் கைய பொய்யிருள் கடந்தார் தந்த பொய்யுள் கடந்தா தந்த என்படும் ஓலை காட்டி என்படும் போரை காட்டி பாசுரம் எடுத்து சொன்னான் பாசுரம் எடுத்து சொன்னான். பண்படு வேதச் செல்வன். அந்த பண்பட்ட ஒரு தன்மையை உடைய வேதச் செல்வன், வேதத்தில் வேதமாகிய செல்வத்தை கையில் கொண்டிருக்கக்கூடிய நன்கு வேதம் படித்த அந்த அந்தணன் அரசனும் அந்த அரசன் இல்லை, அரசியாரும் அமைச்சர் பெருமானும் தந்த உத்தரவு அல்லவா. அதனால உடனே வேகமாக மீண்டும் சோழ நாட்டுக்கு சென்று சம்பந்த பெருமான் எங்கே இருக்கின்றார்னு விசாரித்து கொண்டு அவர்கள் நேராக திருமறைக்காட்டில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டு நேரியா வேதாரண்யத்துக்கு விரைவாக அந்த அந்தணன் சென்று ஞான சம்பந்த பெருமானிடத்தில் கொடுக்கின்றார் அந்த ஓலையை. வல்லை போய் விரைவாக சென்று, ஏன்னா மகாராணியினுடைய உத்தரவு, அமைச்சர் பெருமானினுடைய உத்தரவு ஆகையினால் அந்த வேத அந்தணனானவன் வேகமாக சென்று பழனவேலி சண்பயர் பிரானை கண்டு. வயல் சூழ்ந்த, பழனம் அப்படின்னா வயல், வேலின்னா இந்த இடத்துல வயல்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஆனால் அப்படி அர்த்தம் எடுக்கக்கூடாது, ஏற்கனவே பழனம்னு கொடுத்துட்டோம். அப்போ வேலின்னா அந்த வயலுக்கு வேலி கட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிடணும். அப்போ அந்த வயல் சூழ்ந்த, வேலி கட்டப்பட்ட வயல்கள் சூழ்ந்த அந்த ஊர், எந்த ஊர்? திருமறைக்காடு, அந்த வேதாரண்யம். அந்த வேதாரண்யத்தில் சண்பயர் பிரானை கண்டு, சண்பை அப்படிங்கிறது சீர்காழிக்கு 12 பேர்ல ஒன்று. அந்த சண்பையில் இருக்கக்கூடிய அந்த தலைவனாகிய ஞான சம்பந்தரை கண்டு அந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் தந்த அந்த மதிப்பு மிக்க ஓலை, தந்த எண்படும் ஓலை அப்படின்னா மதிப்பு மிக்க ஓலைன்னு அர்த்தம். அந்த ஓலையை அவர் அந்த சம்பந்த பெருமானிடத்தில் காட்டுகின்றார். காட்டி கடித வாசகத்தை எடுத்து சொன்னான். பாசுரம் எடுத்து சொன்னான் அப்படின்னா, பாசுரம்னா அந்த கடித வாசகத்தை எடுத்து கூறுகின்றான் அந்த அந்தணன். இந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் எப்படிப்பட்டவர்கள்? பரியுண்டு தலைகள் எல்லாம், தலையில உள்ள முடிகளை எல்லாம் இந்த சமணர்கள் பறிச்சு எடுத்துருவாங்க, பிச்சு எடுத்துருவாங்க. தலையில இந்த முடிய பிச்சு பிச்சு எடுக்கிறதுனால தலையில ஒரு புண்ணு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தலைகள் எல்லாம் புண்பட திரியும். தலைகள்னா ஒரு பல தலைகள்னு அர்த்தம். அப்ப எல்லாரும் அந்த சமண சமயத்தை தழுவக்கூடியவர்கள்லாம் தலையில உள்ள முடிய பிச்சு பிச்சு எடுக்கிறதுனால அந்த சமணர்களினுடைய தலைகளிலெல்லாம் புண்பட தெரியும், ஒரு புண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அந்த புண்ணோட தான் அவர்கள் திரிந்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட கையர், அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை உடையவர்கள். அந்த பொய்யிருள் கடிந்தார், அந்த சமணர்களினுடைய பொய்மையான அந்த இருளை விட்டு, இருள் நெறியை விட்டு நீங்கியவர்கள் யாரு? 2 பேர். யாரு? மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாருன்னுட்டு அவங்களுடைய அடைமொழியை இதில் கொடுக்குறார். அதாவது சமணர்களினுடைய, ஏன்னா மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. ஆனால் மன்னன் வீட்டிலேயே மகாராணியே மன்னன் சொல்ல கேட்கல, அந்த அம்மா சைவ சமயத்தில் இருக்காங்க. அதனால தான் இதை சிறப்பாக அவர்கள் சமணர்கள் சொல்லக்கூடிய அந்த பொய்யான ஒரு நெறியை அவர்கள் கேட்காமல் உண்மை சமயம் எது என்று தெரிந்து கொண்டு அந்த சமண சமயத்தை தழுவிய மங்கையர்க்கரசியாரும் அந்த குலச்சிறை நாயனாரும் அவர்கள் தந்த
அவர்கள் அந்த வேதியனிடம் தந்த என்படும் மதிப்புமிக்க அந்த ஓலையை சம்பந்த பெருமானிடத்தில் காட்டியதோடு மட்டுமல்லாமல் அந்த அந்தணன் அதில் உள்ள விஷயத்தையும் எடுத்து கூறுகின்றான் அந்த அந்தணன். சொக்கநாத பெருமான் சன்னதியில் அந்த அந்தணன், சம்பந்த பெருமான் உங்களுடைய பாண்டிய நாட்டுக்கும் வருவார், உங்களுடைய துயரங்களை நீக்குவார் என்று கூறுகின்றார். அதை மனக்கண்ணால் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். உடனே மங்கையர்க்கரசியாரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு அந்த குலச்சிறை நாயனார் மங்கையர்க்கரசியாரினுடைய பெயரையும் எழுதி தன்னுடைய பெயரையும் எழுதி ஒரு விண்ணப்ப ஓலையை எழுதுகின்றார். அந்த விண்ணப்ப ஓலையை எழுதி அந்த சண்பை நாட்டுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தூய்மையான சம்பந்த பெருமானுக்கு இந்த கடிதத்தை கொண்டு இதில் உள்ள எழுதிய அந்த வரிகளை விஷயத்தை அவர்களுக்கு உணர்த்துவீர்களாக, எடுத்து கூறுவீர்களாக என்று அந்த கடிதத்தை அந்த அந்தணன் கையில் அவர்கள் கொடுத்து அனுப்புகின்றார்கள். அதன் பிறகு மங்கையர்க்கரசியாரும் அரசனுக்கு மருந்து போன்று இருக்கக்கூடிய குலச்சிறை நாயனாரும், அதாவது பிறவி பிணியை நீக்கக்கூடிய மருந்து போன்று இருக்கக்கூடிய குலச்சிறை நாயனாரும் அந்த அங்கையர்கண்ணியினுடைய தலைவனாகிய அரசனாகிய சொக்கநாத பெருமானை பணிந்து தங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த அரண்மனைக்கு அவர்கள் இருவரும் சென்று விடுகின்றார்கள். மேலும் அந்த பண்பாடு நிறைந்த அந்த வேத செல்வனாகிய சிதம்பரத்து அந்தணன் விரைவாக சென்று ஏனென்றால் கொடுத்தவர்கள் மகாராணியார், அந்த பாண்டி நாட்டினுடைய அமைச்சர் பெருமான். ஆகையினால் அந்த ஓலையினுடைய ஒரு மதிப்பை கண்டு வேகமாக அந்த அந்தணன் விரைவாக பாண்டிய நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு சென்று அந்த வயல்களில் வேலி அமைக்கப்பட்ட வயல்களில் சூழ்ந்த அந்த சண்பை ஊர், அந்த சீர்காழிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சம்பந்தரை திருமறைக்காடு என்கின்ற திருத்தலத்தில் கண்டு தரிசனம் செய்து அந்த தலைகளை எல்லாம் பறித்து கொண்டு அந்த சமணர்கள் எல்லோரும் தங்கள் தலைகளில் புண்ணை வைத்து கொண்டு திரிந்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை உடைய அந்த சமணர்களினுடைய அந்த பொய்யான இருள் மிகுந்த அந்த தத்துவங்களை கடைப்பிடிக்காமல், அந்த சமண சமயத்தை கடைப்பிடிக்காமல் அந்த சைவ சமயத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் தந்த அந்த மதிப்புமிக்க ஓலையை இப்பொழுது அந்த அந்தணன் சம்பந்த பெருமானிடத்தில் காட்டியதோடு மட்டுமல்லாமல் அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் எடுத்து கூறுகின்றான் அந்த அந்தணர்களில் சிறந்தவன். வெங்குரு வேந்தர் அடிபணிந்து அடியேன் குலச்சிறை விளம்பு விண்ணப்போ இங்கு எழுந்தருளி சமனிருள் ஒதுக்கி எம் இறை மகற்கு நீரு அளித்து பொங்கு இரும்பனை சூழ் தென் தமிழ்நாட்டை போதி சாதன வழி நிறுத்தி எங்களை காக்க என்ற பாசுரம் கேட்டு
எழுந்தனர் கவுனியர்க்கு இறைவர் எழுந்தனர் கவுனியர்க்கு இறைவர். அந்த அந்தணன் வெங்குரு வேந்தர் அடிபணிந்து, சிதம்பரத்திலிருந்து வந்த அந்தணன் இப்பொழுது சம்பந்த பெருமானை பார்த்து விடுகின்றார். அவரிடத்தில் ஓலையை கொடுக்கின்றார். மேலும் அந்த ஓலையில் உள்ள வாசகத்தை தானே படித்து காண்பிக்கின்றார். வெங்குரு வேந்தர் அடிபணிந்து, வெண்குருங்கிறது சீர்காழிக்கு 12 பேர்ல ஒரு பேர். அந்த சீர்காழிக்கு வேந்தராக இருக்கக்கூடிய சம்பந்த பெருமானினுடைய திருவடிகளில் அந்த சிதம்பரத்து அந்தணன் கீழே விழுந்து வணங்கி அந்த கடிதத்தில் உள்ளதை படித்து காண்பிக்கின்றார். அதாவது கடிதத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத இப்போ படித்து காண்பிக்கின்றார். அப்போ குலச்சிறை நாயனார் தான் எழுதுறார். குலச்சிறை நாயனார் என்ன எழுதுறாரு? அந்த சம்பந்த வெண்குரு வேந்தராகிய சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை குலச்சிறை நாயனாராகிய நான் இப்பொழுது கீழே விழுந்து வணங்குகின்றேன். அடியேன், யார் எழுதுனான்னு சொல்லணும்ல, அடியேன் குலச்சிறை விளம்பு விண்ணப்பம், குலச்சிறை நாயனார் சொல்லக்கூடிய விண்ணப்பம். இது ரெண்டு, இந்த வெண்குரு வேந்தர் அடிபணிந்துங்கிறதுக்கு அந்த அந்தணன் அடிபணிந்தான்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். குலச்சிறை நாயனார் அடிபணிந்தார் அப்படிங்கிற அர்த்தத்தையும் எடுத்துக்கிடலாம். 2 விதமா அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இங்க குலச்சிறை நாயனார் அடிபணிந்தார் அப்படிங்கிறது தான். ஏன்னா முதல்ல அவர்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்களுடைய திருவடிகளை பணிகின்றேன்னு தான் முதல்ல எழுதுவாங்க. அதனால அது சிறப்பான ஒன்றாக இருக்கும். அப்ப குலச்சிறை நாயனார் கடிதத்துல என்ன எழுதியிருக்கிறாரு? அந்த வெண்குரு வேந்தராகிய சீர்காழி வேந்தராகிய ஞானசம்பந்தரினுடைய அடிபணிந்து உங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய குலச்சிறை நாயனாராகிய நான் விளம்பு விண்ணப்பம், நான் எழுதிய, நான் சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பம்னா ஒரு வேண்டுகோள். கடிதம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விண்ணப்பம், வேண்டுகோள். இங்கு எழுந்தருளி, இந்த பாண்டி மண்டலத்துக்கு சம்பந்த பெருமானே நீங்கள் எழுந்தருளி இந்த பாண்டி மண்டலத்துக்கு வந்து சமன் இருள் ஒதுக்கி, சமணர்களாகிய அந்த இருளை ஒதுக்கி விடுங்கள். அப்படின்னா ஒரேடியா அவங்கள அடிக்க சொல்லலை, அவங்க நமக்கு தொந்தரவு இல்லாம இருந்தா சரிதான் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அந்த சமணர்களினுடைய இருளை போக்கி எம் இறைமகற்கு இறைமகற்கு நீரு அழித்து, எங்களுடைய அந்த இறைமகனாகிய அரசன், ஏன்னா இந்த பாண்டிய நாட்டில் உள்ள அரசர்கள் மட்டும்தான் அந்த இறைவனுடைய வம்சாவளியினர், மற்றவர்கள்லாம் மனிதர்களினுடைய வம்சாவளியினர். இந்த பாண்டி நாடு அப்படி அல்ல. ஏன்னா தடாதகை பிராட்டியாரினுடைய வம்சாவளியினர் இவங்க. அதனால தான் அவங்களுக்கு இறைமகன் அப்படின்ட்டு ஒரு அடைமொழியை கொடுப்பாங்க. அப்படி அந்த இறைத்தன்மை மிகுந்த எங்களுடைய அரசனுக்கு, அந்த கூன் பாண்டியனுக்கு நீரு அழித்து, திருநீற்றை நீங்கள் கொடுத்து, பொங்கு இரும் பனை சூழ், அதாவது மிக பெரிய வயல்கள் சூழ்ந்த, பனைனா வயல்னு அர்த்தம், வயல்கள் சூழ்ந்த இந்த தென் தமிழ்நாட்டை, இந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அல்லது பாண்டி நாடு, இந்த பாண்டி நாட்டை பூதி சாதன வழி நிறுத்தி, அந்த விபூதி உருத்திராக்கம் தரிக்கக்கூடிய அந்த வழியில் நிறுத்தி, குருலிங்க சங்கம வழியில் நிறுத்தி, இங்கு இருக்கக்கூடிய மக்களையும் அந்த மன்னனையும் அந்த பூதி சாதன வழியில் அவர்களை கடைபிடிக்க செய்து எங்களை எல்லாம் காக்க வருவீர்களாக அப்படின்னுட்டு அந்த கடிதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. என்ற பாசுரம் கேட்டு, என்ற அந்த கடிதத்தினுடைய சாராம்சத்தை கேட்டவுடன் கவுனியர்க்கு இறைவர் எழுந்தனர். கவுனியர்னா அந்த பிராமணர்கள்ல ஒரு பிரிவு, அந்த பிரிவில் தான் சம்பந்த பெருமான் தோன்றுகின்றார். அந்த கவுனியர்கள் குலத்துக்கு இறைவராக இருக்கக்கூடிய சம்பந்த பெருமான் உடனே அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்தை விட்டு அவர் எழுகின்றார். ஏன்னா திருமறை காட்டுல சம்பந்தரும் அப்பரும் ஒன்று போல தங்கியிருக்காங்க அவங்க.
அதனால இந்த 2 பேருமே அங்க இப்போ இருக்கிறாங்க. அதனால அந்த உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு இப்போ சம்பந்தர் எழுகின்றார். தகாது இது என்று ஓதுவார் தகாது இது என்று ஓதுவார் நாவுக்கரையர் நீர் சிறியவர் அவரோ பாதகம் அஞ்சார் தம்மொடும் பண்ணாள் பழகிய எனை அவர் செய்த வேதனை அளந்து கூறுவது என்னை விடுக தில் அம்மவோ உமக்கு இப்போது நாள் கோள்கள் வலியில என்ன புகலியர் வேந்தரும் புகழ்வார் அதாவது ஞானசம்பந்த பெருமான் உடனே கிளம்புதாரா அப்படிங்கிற ஒரு அச்சத்துல நாவுக்கரசு பெருமான் இப்பொழுது சம்பந்தர்கிட்ட பதில் கூறுகின்றார். தகாது இது அப்பா குழந்தை, நீ இது தக்க இப்போ அது தகாத ஒன்றாக இருக்கின்றது என்று ஓதுவார்னா இப்ப எடுத்து சொல்வார். நாவுக்கரையர் ஓதுவார் நாவுக்கரையர்னு எவ்வளவு அழகா கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? அப்பமே நாவுக்கரசருக்கு ஓதுவார்னு பட்டம் கொடுத்துட்டாங்க பரஞ்சோதி. அப்ப எடுத்து இங்க ஓதுதல்லாம் எடுத்து கூறுகின்றார் நாவுக்கரையர். சம்பந்தத்தை எடுத்து கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? நீர் சிறியவர் ஐயா, நீங்களோ குழந்தை பருவத்துல இருக்கிறீங்க. அவரோ பாதகம் மஞ்சார். அந்த சமணர்கள் பஞ்சமா பாதகத்துக்கும் பயப்படாதவங்க அவங்க. தம்மோடும் பண்ணால் பழகிய என்னை, அவர்களோடு நான் பல நாட்கள் கிட்டத்தட்ட 80 வருட காலம் நான் அவர்களோடு பழகி இருக்கின்றேன். 80 ஒரு 70 வருஷம் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ சின்ன வயசுல தானே போய் சேர்றாரு. அப்போ அவர்களோடு நான் பல நாட்கள் பழகிய எனக்கே அவர்கள் செய்த வேதனை. பல நாட்கள் நம்மோடு பழகினவங்க, தர்மசேனருங்கிற பட்டம் வரைக்கும் போனவங்க, அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் எனக்கே அவர்கள் செய்த வேதனை என்ன செயல்கள் என்று அளந்து சொல்வதற்கு முடியாது அப்படின்னு சொல்றாப்புல. அவங்களோடு இத்தனை வருஷ காலம் இருந்தேன், அப்படிப்பட்ட எனக்கே அவர்கள் கொடுமைகள் பல செய்தார்கள். கொடுமை பல செய்தன அப்படின்னுட்டு சொல்றாரு பார்த்தீங்களா? அப்படி எனக்கே அவர்கள் கொடுத்த வேதனைகளை எல்லாம் அளந்து சொல்றதுக்கு முடியாது. விடுக, சரி, எனக்கு அவங்க செஞ்ச வேதனைகளை எல்லாம் இப்ப நம்ம பேச வேண்டாம். பேசினா அது மிகப்பெரிய கதையாக ஆகும். அதான் விடுகன்னு அர்த்தம். விடுக தில் அம்மவோ, அவற்றையெல்லாம் இப்பொழுது விட்டு விடுங்கள். அம்மவோ அப்படின்னா அது ஒரு இரக்க சொல். ஐயோ, அதை சொன்னோம்னா அது பெரிய இதா இருக்கும் அப்படின்னுங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. உமக்கு இப்போது, ஞானசம்பந்தரே, உங்களுக்கு இன்றைய தினம் நாள் கோள்கள் வழியில, முதல்ல நாட்கள் வழியில. அப்ப நாட்கள் வழி இல்லைன்னா, நாட்கள் அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை அஷ்டமியா இருக்கலாம், நவமியா இருக்கலாம், கரிநாளாக இருக்கலாம். அப்படி நாட்கள் வலிமை இல்லாமல் இருக்கிறது. கோள்கள் வலிமை இல்லை, நவகோள்கள். அந்த நவகோள்களும் இப்பொழுது இன்றைய தினம் சிறப்பாக அமையவில்லை. அதனால இன்னைக்கு நாளும் கோளும் சரியா அமையல என்று இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் சம்பந்தரை பார்த்து கூறுகின்றார். உடனே புகலியர் வேந்தரும் புகழ்வார். அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய வேந்தராகிய ஞானசம்பந்தரும் இப்பொழுது பதிலுக்கு
எடுத்து கூற ஆரம்பிக்கின்றார். புகலி அப்படின்னா சீர்காழிக்கு இன்னொரு பேர், 12 பேர்ல ஒரு பேர். இப்போ புகலியர் வேந்தர்னா ஞானசம்பந்தர் அப்படின்னுட்டு அர்த்தம். இதுல தில்ங்கிற வார்த்தை வந்து ஒரு இடைச்சொல், அதுக்கு பொருள் இருக்காது. ஞானசம்பந்தரிடத்தில் அந்த சிதம்பரத்து அந்தணன் கடிதத்தை படித்து காண்பிக்கின்றான். வெங்குருவாகிய சீர்காழிக்கு வேந்தராகிய ஞானசம்பந்தரினுடைய திருவடிகளை குலச்சிறை நாயனாராகிய நான் பணிந்து வணங்குகின்றேன். அடியேன் குலச்சிறை சொல்லக்கூடிய தங்களிடத்தில் வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் யாது எனில் என்ன என்றால், சம்பந்த பெருமானை தாங்கள் இந்த பாண்டி மண்டலத்துக்கு எழுந்தருளி வந்து பாண்டி மண்டலத்துக்கு வந்து அந்த சமணர்களினுடைய இருளை போக்கி எங்களுடைய இறைமகனாகிய அந்த பூன்பாண்டியன் என்ற அரசனுக்கு திருநீற்றை தாங்கள் கொடுத்து இந்த மிகப்பெரிய வயல்வெளிகள் சூழ்ந்த இந்த தென் தமிழ்நாடாகிய பாண்டி நாட்டை திருநீரு, உருத்திராக்கம், அந்த குருலிங்க சங்கம வழிபாடு, அந்த சிவ வழிபாட்டில் அந்த வழியில் எங்களை நிறுத்தி அந்த வழியை கடைப்பிடிக்குமாறு செய்து எங்களை காப்பீர்களாக என்று அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறது என்ற அந்த ஒரு வாசகங்களை கேட்டவுடன் கவுனியருக்கு இறைவராகிய கவுனிய குலத்தில் தோன்றிய தலைவராகிய ஞானசம்பந்த பெருமான் உடனே பாண்டி மண்டலத்திற்கு செல்வதற்காக அந்த இடத்தை விட்டு எழுகின்றார். அப்பொழுது உடன் இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமான் உடனே கிளம்புகின்றாரே, இது தகாது, இப்பொழுது செல்வது தகாது என்று எடுத்து கூறுகின்றார் நாவுக்கரையர். மேலும் நாவுக்கரசு பெருமான் சம்பந்தரிடத்தில் கூறுகின்றார், நீங்கள் சிறியவராகிய சிறு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவர். அந்த சமணர்களோ எந்த விதமான பாதகச் செயலும் செய்வதற்கு அஞ்ச மாட்டார்கள். நான் அந்த சமணர்கள் தம்மோடும் பல நாட்கள் பழகி இருக்கின்றேன். பல நாட்கள் பழகிய எனக்கே அவர்கள் செய்த வேதனை அளவு கடந்தது. அந்த வேதனையை அளந்து சொல்வது என்பது இயலாத ஒன்று. அந்த எனக்கு செய்த வேதனைகளை எல்லாம் இப்பொழுது நாம் பேச வேண்டாம், அதை விட்டு விடுவோம். அம்மாவோ அப்படின்ட்டு ஒரு இரக்கச் சொல். உங்களுக்கு மேலும் இன்றைய தினம் இந்த நாட்கள் வலிமை உடன் இல்லை, மேலும் கோள்களும் இன்றைய தினம் வலிமையாக இல்லை என்று நாவுக்கரசு பெருமான் சம்பந்தரை பார்த்து எடுத்து கூறுகின்றார். அதற்கு பதில் கூறுகின்றார் புகலிவேந்தராகிய சம்பந்த பெருமான். இப்பொழுது பதில் கூற ஆரம்பிக்கின்றார். எந்த எம் பெருமான் அருளிலார் போல இந்தனம் இசைப்பது என் அவர் வெந்த வேதனையின் உய்ந்த நீர் நாள் போல் விலங்கு புல் அவுணர் பேய் பூதம் அந்தமில் பலவும் அம்மையோடு அப்பன் ஆணையால் நடப்பன அவர்ணம் சிந்தையே கோயில் கொண்டு வீற்று இருப்ப தீங்கு இளையாயன எழுந்தார். அப்போ நாவுக்கரசு பெருமானை பார்த்து சம்பந்த பெருமான் கூறுகின்றார்,
நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானினுடைய அருள் இல்லாதவரை போல இவ்வாறு நீங்கள் கூறுவது எப்படி அப்படின்ட்டு அப்பரை பார்த்து கேட்கின்றார். இன்னனம் இசைப்பது இப்படி நீங்க கூறுகின்றீர்களே அப்படின்ட்டு. அவர் செய் வெந்த வேதனையின், அவர் அப்படின்னா அந்த சமணர்கள், அந்த சமணர்கள் செய்த வேதனை அப்படின்னா செய்த வேதனை, அது முந்தியும் செய்தாங்க, இப்பொழுதும் செய்தாங்க, இனிமேலும் செய்வாங்கங்கிற மாதிரி வினை தொகையாக இருக்கிறது. செய்வேதனை, செய்த வேதனை, செய்கின்ற வேதனை, செய்யும் வேதனை, 3 காலத்தையும் காட்டும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே அப்பருக்கு செய்தார்கள் வேதனை, இனிமேல் சம்பந்தர் போற வழியில சம்பந்தருக்கு செய்ய போறாங்க வேதனை, அது செய்கின்ற வேதனை, இனிமேலும் அவர்கள் செய்வார்கள், வேதனை செய்வார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல இது சொல்றார். அவர் செய் வெந்த வேதனை, மிக கொடிய வேதனையில் இருந்தெல்லாம் நீங்க உய்வு அடைந்தீர்கள் அல்லவா, சாமி உங்களை கைவிடலையே, அவங்க செஞ்ச வேதனையிலிருந்தெல்லாம் உங்களை காப்பாத்தினார் அல்லவா, நீர் அப்படிப்பட்ட நீர் நாள் கோள், நாள் அதாவது மோசமான நாட்கள், அஷ்டமி நவமி கருநாள் போன்ற நாட்கள், கோள்கள் நவகோள்கள், விலங்கு கொடிய விலங்குகள், புல் அப்படிங்கிறதுக்கு சகுனம்னு ஒன்று எழுதியிருக்கிறாங்க, பறவை கொடிய பறவைகள், அவுணர்கள் அசுரர்கள், பேய் பூதம், அந்தமில் பலவும், இன்னும் உலகத்துல முடிவில்லாமல் இந்த துன்பத்தை தரக்கூடிய இருக்கக்கூடிய அனைத்தும் அம்மையோடு அப்பன் ஆணையால் நடப்பன. அவைகள் அம்மையோடு வீற்றிருக்கக்கூடிய அப்பனாகிய சிவபெருமானினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியது. அவைகள் இயல்பாக கொடியதாக இருந்தாலும் சுவாமிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஜந்துக்கள் அவைகள் எல்லாம். அவர் நம் சிந்தையே கோயில் கொண்டு வீற்று இருப்ப. அப்படி அந்த பெருமானினுடைய ஆணையால் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த பெருமானானவர் நம்முடைய சிந்தையில் கோயில் கொண்டு வீற்றிருக்கின்றார். என்னுடைய சிந்தையில் அந்த சிவபெருமான் கோயிலாக கொண்டு வீற்றி இருக்கின்றார். ஆகையினால் மேலே கூறிய அந்த கொடியவைகளெல்லாம் நமக்கு தீங்கு இழைக்காது, நமக்கு தீங்கு தராது என்று அந்த இடத்தை விட்டு எழுந்தார் ஞான சம்பந்தர். இந்த நேரத்துல தான் அந்த வேயிறு தோழிபங்கன் பதிகம் பாடுறாங்க. அப்ப வேயிறு தோழிபங்கன் ஒரு குறிப்பிட்ட பாடின இடம் திருமுறைக்காடாக இருந்தாலும் அவங்க தங்கி இருக்கிற இடத்துல பாடணும். அதனாலதான் இதுக்கு தலைப்புல பார்த்தீங்கன்னா பொது அப்படின்னு போட்டிருப்பாங்க. பொதுன்னு போட்டா இந்த இடத்துல ஏதாவது ஒரு பொதுவான இடத்துல பாடியிருப்பாங்க, ஆலயத்துக்குள்ள பாடுறதாக, அதனால அதுக்கு பொதுன்னு போட்டிருப்பாங்க. இந்த நேரத்துல இந்த மேற்கூறிய கருத்துக்களை உடைய அந்த வேயிறு தோழிபங்கன் என்கின்ற திருப்பதிகத்தை பாடி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் பாடுறார். அப்போ அந்த நவக்கிரகங்கள் எல்லாம் அடியார்களுக்கு நல்லதையே செய்யும். எதனால் நல்லதையே செய்யும்? அந்த சிவபெருமான் என் உளமே புகுந்த அதனால், என்னுடைய உள்ளத்தில் அந்த சிவபெருமான் புகுந்து வீற்றிருக்கின்றார். ஆகையினால் அவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மேற்கூறியவைகள் எல்லாம் சிவனடியார்களுக்கு நல்லதைத்தான் செய்யும் அப்படின்னுட்டு பதிகத்தை பாடினோன்னு அப்பருக்கும் மகிழ்ச்சி வந்துருது, அனுப்பி வைக்கிறார். இதில் சொல்லும்போது அந்த சிவபெருமான் நம்முடைய சிந்தையையே கோயிலாக கொண்டு வீற்றி இருக்கின்றார் அப்படின்ட்டு சம்பந்த பெருமான் கூறுகின்றார். இதை நிறைய பாடல்கள்ல சொல்றாங்க. மணிவாசக பெருமான் சொல்லும்போது, இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து
என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான், உவந்து ஊராக கொண்டான் அப்படின்ட்டு. கோவையார்லையும் சொல்லும்போது, சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர்மதிர்கூடலில் ஆய்ந்த உன் தீந்தமிழில் துறைவாய் நுழைந்தனையோ அன்றி எழிசை சூழல் புக்கோ இறைவா தடவரை தோற்கு எங்கோலாம் புகுந்து எய்தியதே. சிற்றம்பலத்தும் உறைவான் என் சிந்தையுள்ளும் உறைவான். அப்ப என்னுடைய சிந்தை தான் அவன் வீற்றிருக்கக்கூடிய சிற்றம்பலம். நம்முடைய சிந்தையை திருத்தி வைத்து கொண்டோம் என்றால் இறைவன் அங்கே வீற்றிருப்பான். அதைத்தான் என்னுடைய சிந்தையே கோயில் கொண்டு வீற்றி இருக்கின்றான் அப்படின்ட்டு சம்பந்த பெருமான் ஆணித்தரமாக கூறிக்கொண்டு, ஆகையினால் மேற்கூறியவைகளெல்லாம் நமக்கு தீங்கினை இழைக்காது என்று அந்த இடத்தை விட்டு எழுந்து பாண்டி நாட்டுக்கு செல்வதற்கு தயாராகின்றார் சம்பந்த பெருமான். மாமுரசு ஒலிப்ப சங்கம் காகழம் வாய்விட்டு ஏங்க சாமரை பணிப்ப முத்தின் பந்தரில் தரழ தெய்வ காமரு சிவிகை மேற்கொண்டு அமனிருள் கழுவும் சோதி அமனிருள் கழுவும் சோதியாம் என நெறி கொண்டு ஈசன் இடந்தோறும் அடைந்து பாடி இதுல ரெண்டு பாடாந்தரம் இருக்கு. சோதியாம் என அப்படின்னுட்டு ஒரு பாடாந்தரம் இருக்கு, சோதி யாம் என அப்படின்னு ஒரு பாடாந்தரம் இருக்கு. ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான். உடனே சம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் இடத்தில் விடை பெற்று கொண்டு எழுகின்றார் பாண்டி நாட்டுக்கு செல்வதற்கு. அப்பொழுது சம்பந்த பெருமானோடு வந்த பரிசனங்கள் எல்லாம் அவர்களும் சம்பந்த பெருமானோடு புறப்படுகின்றார்கள். மாமுரசு ஒலிப்ப, மிகப்பெரிய முரசுகள் ஒலிக்க ஆரம்பிக்கின்றது. சங்கம் காகளம் வாய் விட்டு ஏங்க, சங்குகளை வாய் விட்டு ஊதுகின்றார்கள், சங்கநாதத்தை பெருக்குகின்றார்கள். ஏங்கன்னா ஒலிக்கன்னு அர்த்தம். காகளம் திருச்சின்னங்களை ஊதுகின்றார்கள், அவைகளும் வாய் விட்டு ஒலிக்க ஆரம்பிக்கின்றது. சாமரை பணிப்ப, சாமரைகளை வெண் சாமரைகளை அப்படியே வீசிக்கொண்டு வருகின்றார்கள். பணிப்ப அப்படின்னா ஒரு நடுக்கமுறுதல் அப்படின்னு அர்த்தம். இங்க அந்த விசிறியை இப்படி வீசவும் செய்வாங்க, ஒரு மாதிரி இப்படி கையில வச்சு ஒரு நடுக்கிக்கிட்டு வீசவும் செய்வாங்க. அது அப்படி அந்த சாமரைகளை ஒரு நடுக்கம் கொடுத்து கொண்டு அப்படி வீசக்கூடிய ஒரு பாங்கில் வீசுகின்றார்கள். முத்தின் பந்தரில் அந்த உடனே முத்து பந்தல், முத்துக்கள் பதிக்கப்பட்ட பந்தல்கள், அந்த சம்பந்த பெருமானுக்கு சுவாமி கொடுத்த முத்து பந்தல் 4 கால்களை வைத்து அங்கே பிடிக்கப்படுகிறது. அதில் தரழ தெய்வ காமரு சிவிகை, அந்த தெய்வீகத்தன்மை வாய்ந்த காமருன்னா அழகிய அந்த சிவிகை பல்லக்கு, அந்த பல்லக்கில் தரளம்னா முத்து, அந்த முத்து பல்லக்குன்னு தான் அதுக்கு பேரு. முத்துக்கள் எல்லாம் பதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தரள முத்துக்கள் பதிக்கப்பெற்ற தெய்வத்தன்மை உடைய அழகிய அந்த பல்லக்கின் மீது அமர்ந்து கொண்டு அமன் இருள் கழுவும், சமணர்களாகிய இருளை கழுவி அவர்களை அடித்து துரத்தக்கூடியவராகிய அந்த ஜோதியாக சூரியன் நான்கான் என்று சொல்லுமாறு வழி நெறிக்கொண்டு கண்டோர்களெல்லாம்
கூறும்படி அவரை பார்த்தவங்கள்லாம் இவர் சமணர்களை நிச்சயமாக வெற்றி கொள்வார், சமணர்களை நீக்குவதற்காக வந்த ஒரு சூரியன் அப்படின்னுட்டு எல்லோரும் அந்த நெறினா வழியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் கூறிக்கொண்டு செல்கின்றார்கள். அந்த சம்பந்த பெருமான் ஈசன் இடந்தோறும் சிவபெருமான் வீட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தலங்கள் எல்லாவற்றுக்கும் சென்று பாடிக்கொண்டே செல்கின்றார். அதாவது மதுரைக்கு போற வழியில என்ன என்ன திருத்தலங்கள் இருக்குதோ அதையெல்லாம் பாடிக்கொண்டு அந்த திருத்தலங்களுக்கு பதிகங்கள் செய்து கொண்டு சம்பந்த பெருமான் பாண்டி நாட்டை நோக்கி செல்கின்றார். நாவுக்கரசு பெருமான் சம்பந்தரை பார்த்து இன்றைக்கு நாள் கோள் சரியில்லை, செல்ல வேண்டாம் என்று கூறுகின்றார். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசை பார்த்து கூறுகின்றார், நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய எம்பெருமானினுடைய திருவருள் இல்லாதவரை போல இவ்வாறு நீங்கள் கூறுவது என்ன? அந்த சமணர்கள் செய்த கொடுமையான வேதனைகளையெல்லாம் நீங்கள் சிவபெருமானினுடைய திருவருளை துணை கொண்டு உய்வு அடைந்தீர்கள், அந்த அவர்கள் செய்த துன்பங்களிலிருந்து வெற்றி பெற்றீர்கள். மேலும் நீர் அப்படிப்பட்ட நீர் நாட்கள், கொடிய நாட்கள், கொடிய கோள்கள், கொடிய விலங்குகள், கொடிய அந்த பறவைகள், கொடிய அசுரர்கள், கொடிய பேய்கள், கொடிய பூதங்கள், இப்படி அளவற்ற உலகத்தில் சொல்லப்பட்ட இவைகள் அனைத்துமே அம்மையோடு அப்பனாக வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவைகளாக இருக்கின்றது. ஆனா அப்படிப்பட்ட அந்த அப்பன், அம்மையோடு கூடிய அப்பன் நம்முடைய சிந்தையில் இப்பொழுது கோயில் கொண்டு வீற்றி இருக்கின்றான். ஆகையினால் மேற்கூறிய அந்த கொடிய அந்த அவைகளெல்லாம், அந்த கொடியவைகளெல்லாம் நம் அடியார்களுக்கு தீங்கு இழைக்காது என்று ஒரு பதிகம், வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்ற கோளறு திருப்பதிகத்தை பாடி அந்த இடத்தை விட்டு எழுந்து மதுரைக்கு புறப்படுகின்றார் ஞான சம்பந்த பெருமான். அம்மையோடு அப்பன் அப்படியே சைவ சித்தாந்தத்தில் சொன்னது அப்படியே எடுத்து காண்பிக்கின்றார். அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர் என்று அறிந்த அந்த பாட்டை அப்படியே எடுக்கிறார். ஞானசம்பந்தர் புறப்பட்டவுடன் ஞானசம்பந்தரோடு வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் மிகப்பெரிய முரசுகளை ஒலிக்கின்றார்கள், சங்குகளை வாயில் வைத்து ஒலிக்கச் செய்கின்றார்கள், காகழம் என்ற திருச்சின்னங்களை வாயில் வைத்து ஒலிக்கச் செய்கின்றார்கள். சாமரைகளெல்லாம் ஒரு விதமான நடுக்கத்தோடு அசைத்து வீசிக்கொண்டு வருகின்றார்கள். முத்துப்பந்தரை சம்பந்தரனுடைய பல்லக்குக்கு மேல் பிடிக்கின்றார்கள். அந்த முத்துப்பந்தலுக்கு கீழ் முத்துக்கள் பதிக்க பெற்ற இறைவன் கொடுத்த தெய்வத்தன்மை மிகுந்த அழகிய அந்த பல்லக்கின் மீது அமர்ந்து கொண்டு அந்த சம்பந்த பெருமான் செல்கின்றார். அதை வழியில் பார்த்து கொண்டு இருந்தவர்களெல்லாம் சமணமாகிய இருளை கழுவுவதற்காக வந்த சூரியன் இவரே என்று சொல்லுமாறு இவர் செல்கின்றார் என்று அவரை புகழ்ந்து கூறுகின்றார்கள். மேலும் சம்பந்த பெருமான் செல்லும் இடந்தோறும் சிவபெருமான் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் பலவற்றையும் அடைந்து அங்கு பெருமானை பாடி அப்படியே பாண்டி நாட்டுக்கு செல்கின்றார் சம்பந்த பெருமான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.